நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் உங்களை சந்திக்கின்றோம். பிரதி செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8:30 டிவி தொலைக்காட்சியினூடாக நலம்தானா நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட நோய் தாக்கங்கள் விழிப்புணர்வு தகவலோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் கூட நாங்கள் ஒரு விடய பரப்பு சார்ந்து உங்களோடு பேசியிருக்கின்றோம். குறிப்பாக உடல் சார்ந்து பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அதற்கான தீர்வு முறைகளும் இருக்கின்றது மருத்துவத்துறையில். அதே போன்று மனம் சார்ந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மென்டல் ஹெல்த் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது ஒரு பெரிய கடலாக இருக்கின்றது, விடய பரப்பாக இருக்கின்றது. அதற்குள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொட்டு செல்ல வேண்டியிருக்கின்றது, பேச வேண்டியிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற காலம் பகுதிகளில் வாரங்களில் பேசியிருக்கின்றோம். இந்த வாரம் கூட நாங்கள் மென்டல் இல்னஸ் தொடர்பாக, மனநோய் என்று சொல்லப்படுகின்றது, அது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். முதல் கட்டமாக மருத்துவரை சந்தித்து நாங்கள் மேலதிக விவரங்களை இது சார்ந்து கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நாங்கள் இதுவரையில் பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய உடல் சார்ந்து ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சார்ந்து பேசியிருக்கின்றோம். அதற்கான தீர்வு முறைகள், நோய் தாக்கங்கள், விழிப்புணர்வு தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒருவருடைய மனம் சார்ந்து பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. உண்மையில் மனமும் உடலும் ஒத்திருந்தால் தான் ஒருவர் இயல்பாக இயங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த மனம் சார்ந்து ஏற்படக்கூடிய இந்த மென்டல் ஹெல்த் சார்ந்து பல விடயங்களை பேசலாம். அதிலும் குறிப்பாக மென்டல் இல்னஸ் என்று சொல்லப்படுகின்றது, மனநோய் என்று சொல்லப்படுகின்றது, அது பற்றி சொல்லுங்கள். மென்டல் இல்னஸ்ன்றது ஒரு ஆக்சுவலி இது ஒரு ரெக்கக்னைஸ்ட் இல்னஸ். அது ஒரு வருத்தம் தானண்டு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சில பேர் நிற்கிறது இது ஒரு பர்சனாலிட்டி ஃப்ளோண்டு, இப்போ அவன் பர்சனாலிட்டியில் அவன் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைவு இருக்குது சில பேருக்கு. அப்படி இல்லை, இது ஒரு ரெக்கக்னைஸ்ட் இல்னஸாக இருக்குது கனகாலமாக. ஆனால் ஆக்கள்கிட்ட இன்னும் வித்தியாசமான அறிவு, அதை பற்றின ஒரு விளக்கம் இன்னும் குறைவாக தான் இருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லியிருக்க, மென்டல் இல்னஸ் என்ன செய்யுதுண்டா, இப்போ அது ஒரு ஆளின் மூட், அவன் என்ன மாதிரி அவன் மனநிலை எப்படி இருக்குன்றதை அஃபெக்ட் பண்ணப்படுது. அதோட அவன் பிஹேவியர், என்ன மாதிரி ஒரு நார்மலாக பிஹேவ் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணலாம், ஒன்றில் குறைவாக இருக்கலாம் அல்லது கூடவாக இருக்கலாம், அல்லது ஒரு அவுட் ஆஃப் த வேயாக பிஹேவ் பண்ணலாம். அவன் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணுது. அதோட இப்போ அவன் திங்கிங் ப்ரோசஸ், இப்போ என்ன மாதிரி அவன் திங்க் பண்ணி இப்போ ஒரு நார்மலாக நாங்கள் ஒரு விஷயம் நடக்க நாங்கள் அதை ஒரு விஷயமாக யோசிக்கலாம். சில வேளையில் திங்கிங் ப்ரோசஸ் ஆக்கள் டிஃப்ரெண்ட் வேயாக செய்யலாம், ஆனால் அது அக்செப்டபிள் இதில் இருக்கணும். இப்போ இவர்களோட திங்கிங் ப்ரோசஸ் நார்மல் அண்ட் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கின்றது. அதோட அவன் இப்போ அந்த அஃபெக்ட் அவன் ஃபங்க்ஷன் அவைக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அவை இந்த மனதுக்குள்ள ஒரு இந்த நேரம் ஒரு அன்ஈஸி, ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அதோட அவன் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ இதுகள் எல்லாமே சேர்ந்து வரைக்கு தான் நாங்கள் அது ஒரு மென்டல் இல்னஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லியிருக்க இப்போ அதுக்குள்ள கணக்க வெரைட்டிஸ் இப்போ எங்களோட உண்மையில் நிறைய வருத்தங்கள் இருக்குது மென்டல் இல்னஸுக்குள்ள. ஆனால் அந்த காமனாக நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் இப்போ மூட் டிஸார்டர்ஸ், அதாவது அதுக்குள்ள டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டியும் வரும். அல்லது இப்போ வழக்கமாக கூட கேள்விப்படுறது கிஸ்ஸோஃப்ரினியாண்டு அப்படியாண்டு இருக்குது. மற்றது டிஸ்தைமியாண்டு இருக்குது. இப்போ டிப்ரெஷன் கணக்கை இல்லை, ஆனால் கொஞ்சம் குறைவானதாக இருக்குது. அல்லது சப்ஸ்டன்ஸ் டிஸார்டர்ஸ் அப்படியாண்டு இருக்குது. மற்றது நிறைய என்னென்னா இப்போ மென்டல் சம்மந்தப்பட்ட எல்லா வருத்தங்களும் இதுக்குள்ள தான் வருது. சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்குமே ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றும், கோபம் வரும், சில வேளையில் வளமைக்கு மாறாக இருப்பார்கள். அப்போ இது ஒரு பொதுவான பிரச்சனை என்று சொல்லலாமா, அல்லது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இது தாக்கத்தை ஏற்படுமா? ஒரு நீண்ட காலம் நீடிக்கிறதால இது ஒரு நோய் என்ற வரைக்கும் நாங்கள் வரலாமா? இப்போ நாங்கள் மென்டல் இல்னஸ் சொல்லியிருக்க இப்போ அதுக்கு கணக்கு கோர்சஸ் இருக்குது. இப்போ அதில் இப்போ கட்டாமல் இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்து தான் வரணுமெண்டு இல்லை, யாருக்கும் வரலாம், எந்த வயதுக்காரருக்கும் வரலாம். நாங்கள் சில வேளையில் யோசிக்கலாம் மென்டல் இல்னஸ் சின்ன பிள்ளைகளுக்கு இல்லையாண்டு. ஒரு வயதுக்கு பிறகு எனி டைம் எல்லா வருத்தமும் வரும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வர ADHD, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர்னு சொல்கிறது, ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் ASD சொல்கிறது, அப்படி அதுகள் எல்லாமே இந்த மென்டல் இல்னஸுக்காக தான் வருது. அப்போ அதனால தான் சில வேளையில் இப்போ நாங்கள் சில பேருக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமெண்டா, இப்போ ADHDக்கு அல்லது ஓட்டிசத்துக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமெண்டா அதிகமான பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய இஷ்யூ. ஐயோ, எந்த பிள்ளை 1-2 வயதிலேயே இந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க வேணுமா,
அல்லது இப்போ அது வந்து லேபிள் பண்ணப்பட்டு போகும். இப்போ அதால் வந்து பிள்ளைண்ட வருங்காலம் என்ன, பிள்ளைண்ட எடியூகேஷன் என்ன, பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கு என்ன அப்படின்ட்டு நிற்கிறாங்களே ஒழிய, இப்போ அந்த பிள்ளைக்கு நாங்கள் தேவையான ஹெல்ப்பை ஏர்லியாக கொடுத்து எவ்வளோத்துக்கு நாங்கள் அந்த பிள்ளைய பேக் டு நார்மலுக்கு கொண்டு வர வேணுமென்றதை நாங்கள் மறந்துடுறோம் சில வழியில். அப்போ இந்த மென்டல் இல்னஸ் என்று சொல்கிறத உடனே பயப்படுத்தவில்லை. இப்போ என்னென்று நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கேன்சர் வந்துட்டுதான்னு சொல்லுவோம். அந்த கேன்சர் வந்துட்டுதுண்டா நாங்கள் அந்த கேன்சரை வந்து ஒரு கேன்சர் என்று சொல்லி மற்றவைக்கு சொல்கிறது. முந்திய ஒரு காலத்தில் ஆக்சுவலி கேன்சர் என்றாலும் எங்களோட ஆக்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அந்த வருத்தம்னு சொல்லுவார்கள். கேன்சர் என்ற வருத்தமை பேரே சொல்ல மாட்டார்கள். இப்போ வலிப்பண்டா சில பேர் இன்னும் தான் சொல்ல மாட்டார்கள் வலிப்பண்டு. இப்போ அப்படி இருக்கின்றது. ஆனால் இப்போ மென்டல் இல்னஸ்ண்டா இப்போ அவைக்கோ என்ற குடும்பத்தில் யாருக்குன்னு இருக்குதுண்டா அதை பற்றி கதைக்கிறதுக்கோ அல்லது அவைக்கு இருக்குது மறந்தெடுக்கணுமெண்டு போய் டாக்டர்கிட்ட பார்க்குறதுக்கோ அல்லது கவுன்சிலிங்கு போகிறதுக்கோ அல்லது மேரேஜுக்கு ப்ராப்ளம் இருக்குது அவைண்ட சில இஷ்யூக்கள் இருக்குது அதுகளுக்கு போய் தெரப்பியோ அல்லது கவுன்சிலிங் அண்டு பார்க்குறேன்டாலோ அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக தான் இருக்கின்றது. அது ஏனெண்டா எங்களோட கம்யூனிட்டியில் மட்டும் இல்லை எல்லா கம்யூனிட்டிக்குமே அந்த ஸ்டிக்மாண்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மென்டல் இல்னஸை ஒரு 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 நார்மல் இல்லை, அவுட் ஆஃப் த வே. இப்போ நாங்கள் இதை பற்றி கதைக்கிற இல்லாது இதை வந்து ஒரு அக்செப்டம் இல்லை என்ற மாதிரி. இப்போ ஒரு காலத்தில் வந்து HIV என்றாலே ஆக்கள் கதைக்க மாட்டேனோம். இப்போ கோமோ செக்ஷுவல்ண்டா இப்போ அதுகளை பற்றி கதைக்கலாம். இப்போ அதுகளை பற்றின அவேர்னஸ் வந்து இப்போ நிறைய வந்தால் பிறகு இப்போ நாங்கள் அதுகளை பற்றி ஓப்பனாக கதைக்கிறோம். ஆனால் மென்டல் இல்னஸ் வந்து ஒரு ஸ்டில் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கின்றது. ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் ஒருவருக்கு வந்து அது தொடர்ந்து நீடிக்கின்ற போது தான் அது ஒரு நோய் என்ற வகுப்பாக்கத்துக்குள்ளே வரும் என்று நினைக்கிறீங்களா? ஆமாம். இப்போ என்னென்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ ஒரு டிப்ரெஷன் எடுத்துக்கொண்டோம்னா இப்போ எல்லோரும் டே டு டே லைஃப்லேயே தங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்னு சொல்லுவினா. ஆனால் இப்போ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ரெஷன் சொல்லிடலாம். இப்போ டிப்ரெஷன் சொன்னால் நாங்கள் அதுக்கு கொண்டு ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ என்னென்ன இருக்கணும். இப்போ குறைஞ்சது அந்த அந்த அறிகுறிகள் எல்லாம் குறைஞ்சது 2 கிழமைக்குனாலும் இருக்கணும். அந்த 2 கிழமைக்கு அது இல்லையன்னு சொன்னால் நாங்கள் அதை டிப்ரெஷன் சொல்லிடலாம். இப்போ ஒரு ஆளை வந்து ஹிஸ்டோஃப்ரினியான்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய வரவிலக்கணம் இருக்குது. இன்னென்ன அறிகுறிகள் இருந்து தான் அது கண்டினியூஸாக அவன் லைஃபையும் அஃபெக்ட் பண்ணிக்க தான் நாங்கள் அதை வந்து ஒரு இதுன்னு சொல்கிறோம். ஒரு நாள் ஒரு இப்போ சில வழியில் ஒரு ட்ரக்ஸோ அல்லது ஏதோ ஒன்று எடுத்ததுக்காக அவன் பிஹேவியர் மாறினாலோ அல்லது ஆல்கஹால் எடுத்து போட்டு டக்கண்டு ஒரு நாள் மட்டும் அவன் பிஹேவியர் மாற்றமெண்டா போல நாங்கள் அதை மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து சாதாரணமாக மனதில் தோன்றி மறைகிற விஷயங்கள். அது போதையில் இருக்க மட்டும் அவர் அது வந்து ஆனால் அந்த போதை வந்து எவ்ரிடே வந்து அவற்ற லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அவரால் கண்ட்ரோல் பண்ணி இயலாமல் இருக்குண்டா இந்த அடிக்ஷன் வந்து வருது. இப்போ இந்த மென்டல் இல்னஸுக்கு இந்த அடிக்ஷனும் வருது. இப்போ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், மற்றது வந்து இப்போ கேம்பிளிங், ஒரு அந்த கேம்பிளிங் வந்து சூதாடுறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு பெரிய அடிக்ஷன். அது இப்போ நாங்கள் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்லிக்க நாங்கள் நிற்கிறோம் ஒன்றில் வீடோ கஞ்சா அதுகள் எடுக்கிறது தான் கூட வந்து அடிக்ஷன் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு சூதாட்டம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. பெரிய சூதாட்டம் ஆக்கள் நிறைய அடிமையாகி அதுக்கு தங்களோட வாழ்நாளைய துளைச்சி தண்ட செல்வங்கள் எல்லாத்தையும் துளைச்சி போட்டு வந்துருக்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு தனிய மென்டல்னு பார்க்கலாது. இப்போ இது வந்து ஃபிசிக்கலாயும் அவைகளை நிறைய எஃபெக்ட் பண்ணுது. அவன் பாடி ஃபுல்லாகவே இப்போ மனநோய்ன்னு சொன்னாலும் மனநோய் மட்டுமண்டு இல்லை, அதோட அசோசியேஷனை அவன் பாடியும் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுது. அப்போ இந்த மென்டல் இல்னஸ்னுடைய தாக்கம் இம்பெக்ட் வந்து எப்படி இருக்கும் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குன்னு சொன்னால் இப்போ அது வந்து அவர்களுடைய இண்டிவிஜுவலாக அவன் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணப்பட போகுது. அப்போ பிஹேவியர் அஃபெக்ட் பண்ணப்பட்டால் என்ன படுவது, அவன் ரிலேஷன்ஷிப்பு தாக்கப்பட போகுது. அப்போ ரிலேஷன்ஷிப்னு சொல்லிக்க இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவாக இருக்கலாம், அல்லது பிள்ளை தகப்பன் மகன் உறவாக இருக்கலாம். என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடைவருது. பட் அது எடியூகேஷன். இப்போ எடியூகேஷன் சொல்லிக்க பிள்ளைக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுறது, மற்றது ரியாலிட்டி அந்த அவை வந்து புத்தகத்தை திறந்து வச்சுட்டு வேறு எதாவது திங்க் பண்ணி கொண்டு தங்களோட பாட்டுக்கு வேறு யாருடைய ஆடிட்டரி ஹலுசினேஷன்டா வேறு யாருடைய குரல் கேட்கும் அதுகளோட கதைச்சு கொண்டிருப்பேன், ஃபோக்கஸ் பண்ணிடலாது. மற்றது ஈஸிலி டிஸ்ட்ராக்டட் பண்ணியிருப்பேன், கன்சன்ட்ரேட் பண்ணிடலாம். அதுகளால் அவன் படிப்பு வந்து அஃபெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி தான்
வேலை வந்து ஒரு இப்போ வேலையை ஒன்று சொல்லி ஒன்று தொடங்கினா வேலையில் கணக்கை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கணக்கை அவைக்கின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்கு சம்பளம் மட்டும் தரையக்க அவைக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களான்னு வரும். அப்போ இவை வந்து வடிவாக ஃபோக்கஸ் பண்ணி அவையை வந்து செய்ய இயலாது ரிலேஷன்ஷிப். அதனால் வந்து ஒர்க் பிளேஸ்லேயும் பிரச்சனை, மற்ற கோவர்க்கர்ஸோ அல்லது சூப்பர்வைசர் அவைகளோடையும் அவர்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை இருக்கும். ஒர்க் செய்யாதால அதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அதுகள்லேயும் இஷ்யூ இருக்கும். பட் அதுகளால் வந்து இப்போ நிறைய வந்து இவன் வந்து ஒரு இம்பேக்ட் வருது. இப்போ வேலை செய்யலாது அதுகளால் வந்து கொஞ்சம் கூட வந்து அப்போ சேலரி மட்டும் இல்லை, மற்றது இவ வந்து டாக்டர்ஸை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அப்படின்றதால கோஸ்ட் அதுகளும் இருக்குது நிறைய. மற்றது வந்து இப்போ அந்த ஒரு ஆளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கேக்க இப்போ ஒவ்வொரு தரம் வந்து ஒரு ஹியூமன் சொல்லிக்க தனியாக தங்களோட வீடு தங்களோட வேலையண்டு இல்லை தானே. இப்போ கம்யூனிட்டியாக இன்வால்வ் பண்ணுறது, இப்போ ஒரு கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் அதுகள் எல்லாத்தையும் இது அஃபெக்ட் பண்ணப்பட போகுது. அப்போ ஒரு கம்யூனிட்டியில் இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு இப்போ கணக்க விஷயங்களை மிஸ் பண்ணுவார்கள். அப்போ அதால் வந்து இப்போ அவன் மென்டல் இல்னஸும் வந்து கூடுற டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து ஐசோலேட் பண்ணப்படுவார்கள். அப்போ இது வந்து இப்போ எல்லா லெவல்லையும் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக கொடுக்குன்றது. அப்போ குறிப்பாக அந்த மென்டல் இல்னஸில் வந்து பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அதில் வந்து நீங்கள் பொதுவான விடயம் அதிலையும் தாக்கம் பற்றியும் சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக பேசலாம். நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிஏ தொலைக்காட்சியினுடைய நலம்தான நிகழ்ச்சி. உடல் அது சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பல தடவைகள் பேசியிருக்கின்றோம். ஒரு உளம் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் மருத்துவரிடம் மேலதிக விடயங்கள் சார்ந்து பேசியிருக்கின்றோம். தொடர்ந்தும் டிவிஏ தொலைக்காட்சியை பாருங்கள். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். அப்படி அந்த ஒரு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் வரைக்கும் அவர்களுக்கு மென்டல் இல்னஸ் வரும். அதே மாதிரி இப்போ மென்டல் இல்னஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு, ஸ்பெஷலி டிப்ரெஷன் அதில் இருக்கிற ஆட்களுக்கு அல்லது கிசோஃப்ரெனியா அப்படியான இதில் இருக்கீங்க, அவர்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடிய சந்தர்ப்பமும் கூட இருக்கின்றது. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். டிவிஏ தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மென்டல் இல்னஸ் சார்ந்து ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மேலதிக விடயங்களை மருத்துவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். டாக்டர், இந்த மென்டல் இல்னஸ் அதனுடைய தாக்கம் வந்து கனடாவை பொறுத்தவரையில் எப்படி இருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கனடாவில் வந்து ஒரு இயர் டைமில் பார்த்தோம்னா 5 கனடியனை எடுத்தோம்னா ஒரு கனடியனுக்கு வந்து ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது. அவரோட சூழல், வேலை, வீடு அப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏதோ பழைய காரணங்களால் நாங்கள் எடுத்தோம்னா இப்போ ஒரு கனடியனுக்கு 5 கனடியன் எடுக்க ஒரு கனடியன்ஸுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மென்டல் இல்னஸ் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த லைஃப் டைம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய சதவீதமாக இருக்குது. 5 பேருக்கு ஒரு ஆள்னு சொன்னால் அதோட வந்து இப்போ 2018 சொல்லி இருக்கிறோம் கனடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் சொல்லி இருக்குது. இட்ஸ் எபிடெமிக், இட்ஸ் பிகமிங் எபிடெமிக். அப்போ இப்போவே எபிடெமிக்னா இன்னொரு ஃபியூ இயர்ஸில் வித் ஆல் எங்களோட நியூ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கூட போகுது. அதோட வந்து இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்ளம் வருமெண்ட் எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ ஒரு கனடியனுக்கு வந்து சொல்லப்படுது என்னென்னா இப்போ 40 வயதாக இருக்கீங்க ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி பேர் 40 வயதில் இருக்கிறதுல அரைவாசி பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஒரு மென்டல் சம்மந்தப்பட்ட ஒரு எஃபெக்ட், இப்போ டிப்ரெஷனோ டிஸ்தைமியாவோ ஏதோ ஒரு இஷ்யூ கொண்டு வருகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. டாக்டர், இந்த மென்டல் இல்னஸில் வந்து கனடியர்களில் வந்து 5 பேரில் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் வந்து எப்படி இது ஒரு ஆக்கத்துக்குள்ளாக்குது? இப்போ பார்த்தோம்னா இப்போ நாங்கள் மென்டல் இல்னஸ்ன்னு பார்க்க இப்போ 70 விதமான மென்டல் இல்னஸ் அவர்கள் குழந்தை பிள்ளையாக இருக்கீங்க அல்லது அடலசன்ஸ் அந்த வயது வரை வந்து கொண்டிருக்கீங்க. அடலசன்ஸ்ன்றது இப்போ 11 இயர்ஸ்லேருந்து 19 வயது மட்டும் அந்த வயதில் அல்லது ஈவன் குழந்தையாக இருக்கீங்க தான் 70 விதமான மென்டல் இல்னஸ் வந்து தொடங்குது.
இப்போ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம்னா இப்போ 34% ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மூட் டிஸார்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்கு. அதில் 14% ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன் தாங்கள் சீரியஸான ஹெல்த் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன். அப்போ இப்போ 14% சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ இந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுண்டா இது எபிடமிக் மாதிரி தானே, ரியலி ஹை கணக்கு. இப்போ மென்டல் ஹெல்த் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ கூட வந்து 15 வயதுலேருந்து 24 வயது ஆக்களை கூட அஃபெக்ட் பண்ணப்படுது. அப்போ கணக்கு வந்து அந்த அஃபெக்ட் பண்ணப்படுற ஆக்கள் வந்து மென்டல் இல்னஸ் வந்து கூட வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸும் அதுக்குள்ள வருது. அந்த வயது சார்ந்தவர்களை அதிகம் பாதிப்பதற்கான காரணம் என்ன? இப்போ அந்த வயதில் வந்து ஹோமோன் சேஞ்சஸ், பியர் ப்ரெஷர்ஸ் அண்ட் மற்றது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், மற்றது அவர்களுக்கு ஒரு ஜீன் அவன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுண்டா அதோட ஏதாவது ஒரு விதத்தில் சைக்காலஜிக்கலை அஃபெக்ட் பண்ணப்படைக்க அவர்கள் மென்டல் புலியாக இருக்கலாம், அல்லது சப்ஸ்டன்ஸ் அபியூஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஸ்டடி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில், அல்லது ஃபேமிலி இஷ்யூ இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் அப்படின்னு போகலாம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்து கம்யூனிகேஷன்ஸ் குறைக்க அவர்கள் வந்து அதை சீரியஸாக போய்க்க இந்த ஸ்டடீஸ் வந்து காட்டியிருக்கு. அப்படித்தான் யங் இந்த ஆக்களில் தான் கூட இருக்குது யங். அப்போ நாங்கள் கூட வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் டீனேஜாக இருக்கீங்க, இப்போ நிறைய இஷ்யூக்கள் வந்து வாரது. இப்போ அவர்கள் நாங்கள் யோசிக்கிறோம் டீனேஜ் எல்லாரும் வந்து பேட், அந்த சொல்லு கேட்க மாட்டார்கள், அப்படி இல்லை. அவர்களுக்கும் கணக்கு நிறைய இஷ்யூக்கள் இருக்கின்றது. இப்போ சைக்காலஜிக்கலாக பியர் ப்ரெஷர், ஸ்டடீஸ், கன்சன்ட்ரேஷன், சோஷியல் மீடியா, நிறைய இஷ்யூக்கள் இருக்குன்னு. நாங்கள் வந்து இப்போ தனியாக நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நாங்கள் வந்து ஓகே நாங்கள் செய்கிறோம், நீங்கள் அவங்க சும்மா இருக்கிறாங்க அல்லது அவங்க வந்து சீரியஸ் இல்லை சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணினோம்னா எங்களுக்கும் அவைக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷனும் குறைவாக இருக்குது. அப்போ அந்த நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகள கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் அந்த டீனேஜர்ஸ் வரைக்க நாங்கள் கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ந்துட்டோம் வந்து விடக்கூடாது. இப்போ அந்த டைமில் வந்து தான் பிள்ளைகளுக்கு கூட மென்டல் இல்னஸ் வரபடியாக அந்த நேரத்தில் அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் வேணும். ஹோமோனல் சேஞ்சஸ் வரைக்கும் அதுகள் வந்து இன்னும் கூட பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதுகளை வந்து நாங்கள் ஓப்பன் டிஸ்கஷனில் கதைக்கக்கூடிய நிலைக்கு வரோம். டாக்டர், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொன்னீர்கள், குறிப்பிட்ட வயது அந்த வயதுக்குள்ளே வந்து அவர்களுக்கு இந்த மென்டல் இல்னஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பொதுவாக வந்து ஆண் பெண் பார்க்கக்குள்ள அவைகளுக்கு எப்படி இருக்கும் இந்த பிரச்சனை? இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பார்க்க நாங்கள் வந்து அதில் வந்து ஆம்பளைகளுக்கு கூட இருக்கின்றது. இப்போ மூட் டிஸார்டர்ஸ், அதாவது மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படின்னு பார்க்க வந்து அதுகள் வந்து பொம்பளைகளில் வந்து கூட இருக்கின்றது. மற்றது வந்து இப்போ மென்டல் இல்னஸ் வந்து இப்போ நாங்கள் தனியாக இது மட்டும் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு குரானிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கேக்கு ஒன்று மட்டும் இல்லை, இப்போ கணக்காக இருக்குதுண்டா அவர்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஃபிசிக்கல் இல்னஸ் வரைக்கும் அவர்களுக்கு அந்த இல்னஸால் அவர்களுக்கு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணப்படுது. எனக்கு இந்த வருத்தம் இருக்குது, டயபிட்டிஸ் இருக்குது, அதுக்கு நான் பிளட் செய்ய வேணும், மருந்து எடுக்கணும், இது பெரிய வருத்தமே, நான் இதை சுகரை நிப்பாட்ட வேணும், இதை எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி. மருந்து எடுக்கிறதுன்றதே ஒரு பெரிய பிரச்சனை. அல்லது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். அப்படி அந்த ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் வரைக்கும் அவர்களுக்கு மென்டல் இல்னஸ் வரும். அதே மாதிரி இப்போ மென்டல் இல்னஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு, ஸ்பெஷலி டிப்ரெஷன் அதில் இருக்கிற ஆட்களுக்கு அல்லது கிசோஃப்ரெனியா அப்படியான இதில் இருக்கீங்க அவர்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடிய சந்தர்ப்பமும் கூட இருக்கின்றது. இப்போ மென்டல் இல்னஸ் வரைக்கு அவர்களது ஆக்டிவிட்டி வித்தியாசப்படலாம், எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இம்ப்ராப்பராக சாப்பாடுகள் பிரச்சனையாக இருக்கலாம், அதோ அல்லது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் சேர அவர்களுக்கும் அந்த தனியாக மென்டல் இல்னஸோடு சேர்ந்து ஃபிசிக்கல் இல்னஸ், அதாவது மற்ற நார்மலான வருத்தங்களும் வந்து கூட இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. மற்றது பார்த்தோம்னா இப்போ மென்டல் இல்னஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பாவிக்கிறது. இப்போ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அன்னைக்கு ஆல்கஹாலாக இருக்கலாம், ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், அல்லது கஞ்சாவாக இருக்கலாம், அல்லது ஒப்பியாய்டோ அல்லது என்னென்ன ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அந்த வீடு அதுகள் பாவிக்கிற தன்மை வந்து மென்டல் இல்னஸ் இருக்கிற ஆட்களுக்கு கூட இருக்குது. வளமையாக பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட 12 விதமான ஆட்கள்
கூட வந்து மென்டல் இல்னஸ் ஆக்கள் கூட வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணி என்ன அவர்கள் தங்களுக்கு அதை போக்கிக் கொள்வதற்கு ஒரு ஆதரவாக அந்த சோர்சஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் மாதிரியும் எடுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிஸ்ஸோஃப்ரினியா பார்த்தீங்கன்னா இந்த 12% வந்து கிட்டத்தட்ட 40-50% கூடுது. அப்போ அந்த இப்போ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இருக்கிற ஆக்களுக்கு கிஸ்ஸோஃப்ரினியா வரலாம், கிஸ்ஸோஃப்ரினியா இருக்கிறவ வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பாவிக்கிறப்ப ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கேக்க உள்ளுக்கு அவர்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும். உள்ளுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஒரு 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 டென்ஸ் மாதிரி ஒரு ஒரு நிதானம் இல்லாமல் இந்த நிறம் ஒரு பதட்டம் மாதிரி. அப்போ அதை அவர்கள் மற்றவைக்கு சொல்லாமல் அதை தணிக்கிறதுக்காக அதை குறைக்கிறதுக்காக அவர்களுக்கு இப்போ பியர் ப்ரெஷரும் வரப்போகுது. அவர் பக்கத்துலேயும் எல்லாரும் மெடிக்கணும் கொள்ளினோம்ண்டா மற்றது வீடியோ டிவி அதுகளில் பார்க்கலாம் ஒரு மூவி அதுகள் பார்க்க ஸ்மோக் பண்ணுறதோ கஞ்சா அடிக்கிறதோ அதுகளெல்லாம் ஒரு ஒரு நார்மல் இது மாதிரி காட்டேக்க அப்போ இவர்களுக்கும் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கேக்க இவர்கள் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கூட இருக்குது. பொதுவாக வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸுக்கும் இந்த கிஸ்ஸோஃப்ரெனியாவுக்கும் இடையிலான வித்தியாசம் இப்போ கிஸ்ஸோஃப்ரெனியான்றது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. நாங்கள் அதை பற்றி இப்போ இந்த பாவிக்கலாம். அப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ எனக்கு வந்து ஒரு நிதானம் இருக்காது, என்ன அந்த திங்கிங் ப்ரோசஸ் வந்து டிஃப்ரெண்ட். அவர்கள் வே ஆஃப் திங்கிங் வந்து எதிர்மறையான சிந்தனையாளராக ஒரு அவர்களோட நார்மலான திங்கிங் ப்ரோசஸ் இல்லை. அப்போ சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறவைக்கின்ற ப்ரோசஸும் வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு போகுது. ஒரு க்ரானிக்காக யூஸ் பண்ணிக்க சிலதுகள் வந்து இப்போ இதோட அசோசியேஷன் என்று காட்டுவேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒன்று கொண்டெல்லாம் கனெக்டட். ஃபிசிக்கல் இல்னஸ்ன்னு நாங்கள் தனியாக பார்க்கலாம், மென்டல் இல்னஸ்ன்னு தனியாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து சொல்லப்படுதுன்னா அந்த ஃபிசிக்கல் இல்னஸை நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யக்க இப்போ ஒரு ஆளுக்கு டயபிட்டிஸ் இருக்கு வைங்க அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு ஆளுக்கு நாங்கள் தனியாக ஹார்ட்டை மட்டும் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு இஃபெக்டிவ் ஹார்ட்டுக்குரிய ஒரு ஹார்ட் அட்டாக் இன்னொன்று வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன அவர்களுக்கு மேனேஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவர்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இருக்கா அல்லது ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கா அதை ஏர்லியாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு இஃபெக்டிவாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் அவர்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சக்ஸஸாக ஒரு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஃபிசிக்கல் இல்னஸால் அதிக மென்டல் இல்னஸ் வரும்னு நினைக்கிறீங்களா அல்லது மென்டல் இல்னஸ்னால அதிக ஃபிசிக்கல் இல்னஸ் வரும்ன்றா உங்களோட கணிப்பு இருக்குது? இப்போ கணக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிற ஆக்களுக்கு இப்போ சில மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. இப்போ ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், பார்க்கின்சன், மற்றது வந்து வலிப்பு, ஹெச்ஐவி, சிஓபிடி, டயபெட்டிஸ் இதுகள் எல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் வந்து கூட வந்து அவர்களுக்கு மென்டல் இல்னஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் மாறி இப்போ இதால் அது வருதுன்னு சொல்லலாம், அதால் இது இருக்கிற இந்த மென்டல் இல்னஸ் இருக்கிற ஆக்களுக்கு கூட ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்குன்னு அசோசியேஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கிறவைக்கும் மென்டல் இல்னஸ் வருகின்றது. அப்போ அதில் இருக்கிறவைக்கு இதுக்கும் இருக்குது. இப்போ நாங்கள் தனியாக இது மட்டும்தான் மென்டல் பேஷண்ட்ஸுக்கு மென்டல் இல்னஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கான்னு எதிர்பார்க்கல. அவர்களும் ஹியூமன், அவர்களுக்கும் எல்லா வருத்தமான வருத்தங்கள் இருக்குமென்று பார்க்கணும். அவர்களுக்கு கூடவும் இருக்குது. இப்போ டயபெட்டிஸ் எல்லாம் சில மருந்துகள் வந்து டயபெட்டிஸை வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. மருந்துகளும் சில லெவலில் கோஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணுற ஆக்களுக்கு வந்து 3 times சான்ஸ் இருக்குது அவர்களுக்கு மென்டல் இல்னஸ் வாரதுக்கு. 15 விதமான சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணுறவைக்கு அவர்களுக்கு அதே நேரத்தில் மென்டல் இல்னஸும் இருக்கின்றது. இப்போ கொன்கரண்ட் ரெண்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு 15 விதமான சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆக்களுக்கு கொன்கரண்ட் அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த மெடிக்கல் இல்னஸும் மென்டல் இல்னஸும் கூட இருக்குது. இப்போ சப்ஸ்டன்ஸ் அபியூஸும் ஒரு மென்டல் இல்னஸ் என்றாலும் அதோடு சேர்த்து மற்ற மென்டல் இல்னஸும் அவர்களுக்கு இருக்குது. மற்றது நாங்கள் பார்த்தோம்னா இப்போ கூட வந்து இப்போ லோ இன்கம் ஹை இன்கம்னு பார்க்க லோ இன்கம் உள்ள ஆக்கள் வந்து 3 to 4 times கூட வந்து தங்களுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணுவினோம். ஹையர் இன்கம் ஆக்கள் அவைக்கு கொஞ்சம் விளங்கும் சொல்ல மாட்டேன். கம்மியாக பண்ணுவார்களா? மற்றது சொல்லப்படுறது என்னென்னா இப்போ அந்த ஹோம்லெஸ் பீப்புள் வெளியில் இருக்கிற ஆக்கள் அவர்களுக்கு வந்து 25 தொடக்கம் 75 விதமான சந்தர்ப்பம் இருக்கும் அவர்களுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கிறது.
ஸோ அப்போ இதுகள் தான் இந்த இந்த மென்டல் இல்னஸ் பற்றி. அப்போ இது வந்து ஒரு ஆளுக்களில் இது வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியே எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மென்டல் இல்னஸ் வந்து ஒரு எபிடெமிக்காக இப்போ வந்திருக்கின்றது. சரி, இப்போ மென்டல் இல்னஸ் தொடர்பாக பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில். நிச்சயமாக உங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து இன்றைய தினம் கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு டிவிஐ தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர். நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை பார்த்தது டிவிஐ தொலைக்காட்சியின் நலம்தானா நிகழ்ச்சி. இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் நாங்கள் மனம் உளம் சார்ந்த ஒரு முக்கியமான விடயம் சார்ந்து உங்களோட பேசியிருந்தோம். மென்டல் இல்னஸ் தொடர்பாக ஒரு பொதுவான விடயங்கள் பலவற்றை வந்து மருத்துவர் உங்களுக்கு விளக்கம் தந்திருந்தார். அவை சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விளைவுகள் சார்ந்தும் பேசியிருந்தோம். நிச்சயமாக இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளவையாக அமைந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் முறையில் டாக்டர் ராஜேஷ் லோகன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராஜன் ஆண்டன். நன்றி, வணக்கம்.